பார்க்க போறோம்னா exercise 8.3ல fourth questionல third subdivision tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta equal to 1 plus secant theta into cos theta இதுதான் proof பண்ண போறோம். ஓகே, proof LHS நம்ம எடுத்துக்கலாம். LHS என்ன இந்த கொஸ்டினை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ டேனுக்கும் காட்டுக்கும் நம்ம அதோட ரேஷியோஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டேனுனா என்ன எழுதிடலாம், sin theta divided by cos theta எழுதலாம். அதே மாதிரி காட்டுனா cos divided by sin, அது நம்ம அங்கே போய் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ sin theta divided by cos theta divided by 1 minus cot theta இருக்கிற இடத்துல cos theta divided by sin theta. அதே மாதிரி ப்ளஸ் cot theta இருக்கிற இடத்துல cos theta divided by sin theta னும் tan இருக்கிற இடத்துல sin theta by cos theta. ஸோ 1 minus sin theta divided by cos theta நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த sin by cos அப்படியே எழுதிட்டு இங்கே 1 minus cos by sin இருக்கு, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன LCM sin theta தான். ஸோ அப்போ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ sin into theta sin theta minus cos theta divided by sin theta. அதே மாதிரி அங்கே மேலே இருக்கிற டேம் அப்படியே எழுதுகிறோம், கீழே இருக்கிறதுல cos theta minus sin theta divided by cos theta. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற சைனு மேலே போகும்போது மல்டிப்ளையாக மாறும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க சைன் மேலே போகுது, அப்போ sin theta into sin theta, இங்கே divided by cos theta தான் இருக்குது, அப்படி கீழே வந்துடும். ஸோ cos theta into sin theta minus cos theta. அதே மாதிரி இந்த ஸ்டெப்லையும் ஸோ cos theta மேலே போகும். ஸோ cos theta into cos theta divided by sin theta கீழே வந்துடும். ஸோ sin theta into cos theta minus sin theta. sin into sin sin square, cos into cos cos square. மீதி இருக்கிற டேம் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே ஒரு நம்ம மைனஸ் போட்டிருக்கோம், ஏன் போட்டிருக்கோம் இந்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ இங்கே cos theta minus sin theta இருக்குது, இங்கே sin theta minus cos theta. நம்ம இந்த மாதிரி இங்கேயும் sin theta minus cos thetaவாக கொண்டுட்டு வர்றதுக்காக ஒரு மைனஸை நம்ம வந்து காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ எடுக்கும்போது இந்த காஸ் வந்து ஆல்ரெடி பாசிட்டிவில் இருக்குது, அப்போ இப்படி என்னவா மாறும், நெகட்டிவாக மாறும், அப்போ மைனஸாக மாறும். இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ sin theta minus cos thetaன்னு வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ரெண்டைக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே sin theta இங்கே cos theta இருக்குது, மீதி இருக்கிற இந்த ரெண்டு டேமும் எப்படி இருக்குது, காமனாக தான் இருக்குது. ஸோ sin theta into cos theta into sin theta minus cos theta. இங்கே வந்து சைன் இல்லை, ஸோ மேலேயும் கீழேயும் சைனால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மேலே என்னவா வரும், sin cube theta, இங்கே காஸ் இல்லை, ஸோ காஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ cos cube theta. ஸோ sin cube theta minus cos cube theta divided by sin theta cos theta into sin theta minus cos theta. ஓகே, இது இப்போ sin cube minus cos cubeல இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a cube minus p cube அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ஸோ இதோட ஃபார்முலா என்ன, a minus b into a square plus b square plus ab. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த sin cube minus cos cube thetaவை விரிச்சு எழுத போகிறோம். ஓகே, a is equal to sin theta, b is equal to cos theta. ஓகே, அப்போ a இருக்கிற இடத்துல sin theta minus cos theta into a square தான் sin square theta plus cos square theta plus a into b sin theta into cos theta divided by the term sin theta cos theta into sin theta minus cos theta அப்படியே எழுத போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த டேமும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இங்கே வந்து மல்டிப்ளைல தான் இருக்குது, ஸோ நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ sin theta minus cos thetaவும் இங்கே sin theta minus cos thetaவும் கேன்சல் பண்ணுறோம். ஓகே, மீதி இருக்கிற டேம் இது கேன்சல் பண்ணனா மீதி இருக்கிற டேம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ sin square theta plus cos square theta plus sin theta cos theta divided by sin theta cos theta மட்டும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், sin square theta plus cos square thetaனா என்ன தெரியும், அதோட ஐடென்டிட்டி 1. ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக நம்ம 1 அப்ளை பண்ணுறோம். 1 plus sin theta cos theta divided by sin theta cos theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 divided by sin theta cos theta தனியாகவும் sin theta cos theta divided by sin theta cos theta தனியாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். அப்போ இது ரெண்டும் எப்படி என்னவாகும், கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். இந்த டேமை அப்படி எழுதுலாம். இந்த 1ஐ மறுபடியும் நம்ம இந்த டேமை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனோன்னா 1 by sin theta into 1 by cos theta plus 1ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 1 அப்படின்ட்டு
இப்போ 1 plus 1 by sin theta is equal to cosecant theta, 1 by cos theta is equal to secant theta. இதை தான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. So LHS is equal to RHS. Therefore, tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta equal to 1 plus secant theta cosecant theta.